வேளாங்கண்ணி கோயில்ல பிரார்த்தனை தான் கேட்கும், கடவுளை ஆராதிச்சு. ஆனா டிவிக்கேன்னு சொல்லி ஒரே பகலமா இருந்தது. அங்க எதுக்கு டிவிக்கிறாங்க? சிவான் சார் கேட்குற மாதிரி பார்த்தா இதுவா ஏதோ நிகழ்ச்சியா, ஏதோ சிறப்பு ஆராதனையா? சிறப்பு ஆராதனை தான். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அங்க போறதாக ஒரு செய்தி பரவி இருக்கு. ராத்திரியே போய் முற்றுகையிட்டுட்டாங்க. தொண்டர்கள் எல்லாம் விசில் அடிச்சு, ஐயா ஏதாவது அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகள் வேலை செஞ்சு தரலன்னா முற்றுகை, இது கலெக்டரை முற்றுகை, இல்லை எம்எல்ஏவை முற்றுகைலாம் கேள்விப்பட்டிருக்கோம். தேவாலயத்தை எதுக்கு போய் முற்றுகையிடுறாங்க எனக்கு புரியல. இல்ல அங்க பூசை நடத்த முடியல, பொறுத்து பாக்குறாங்க. சாமியார்கள்லாம் பேசுறாங்க, ஏற்கனவே 1 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு, தயவு செய்து நீங்க அமைதியா உட்காருங்க, உங்களை யாரையும் வர வேண்டாம்னு சொல்லல. விஜய் அவர்கள் வந்தா நீங்க பார்த்துட்டு தயவு செஞ்சு போங்க, பிரச்சனை இல்லை. அங்கேயும் டிவிக்கேன்னு சத்தம் போட்டு இருக்கிறாங்க. இந்த மனநிலை எப்படி நம்ம பாக்குறதுன்னு தெரியல. அவங்க திருப்பள்ளி ஆராதனை, ஏன்னா நீங்க குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி கோபமாகவும் பேச மாட்டாங்க. நம்ம அவங்களையும் ஒன்றும் இது பண்ண முடியாது. அவங்களோட இயல்பு அப்படி இருந்தாதான் மனிதர்களோட கலந்து அங்க விஷயங்களை பார்க்க முடியுங்கிற ஒரு இயல்பு இருக்கு. அது அடிப்படை குணமா வேற போயிருச்சு. இவங்க கிட்ட கடுமையா சொன்னாலே இவங்க போக மாட்டாங்க. நீங்க அந்த பெருங்கூட்டத்தை எப்படி அடக்கிறது? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள்லாம் போச்சு, நம்ம வீடியோவை போட்டோம்னா யாராவது ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அதனால காட்சிகளை போட்டு விளக்கும் என்னன்னா, அது அப்படியே அந்த 180 டிகிரியில் 360 டிகிரியில் அவங்களும் எடுக்கிறாங்க. இருக்கிற அத்தனை பேரும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே தான் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். தளபதி வரப்போகிறார், தளபதி எழுந்தருளைக்கிறார், அவருடைய தரிசனத்துக்கு அவர் பள்ளி கொண்ட பெருமாள் இடற மாதிரி எந்திரிக்க போறாருங்கிற ரேஞ்சுக்கு தான். இல்ல ஆன்லைன் அப்படியே வச்சிருக்காங்களே, புரியல. திடீர்னு வந்துட்டா என்ன செய்யறது? அதுதான் லைவ்ல ஃபுல்லா அத்தனை பேரை லைவ் போடுறாங்க. அதாவது அவங்கள லைவ் எடுக்கிறதுக்கு பின்னாடி டிவிக்காரங்க முழுக்க நம்ம யூனிட்டுகள் எல்லாம் கேமராவோட அவங்க பின்னாடி இருக்காங்க. முன்னாடி இருக்கிறவங்களும் கையில் அதை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல லைவா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு ஒரே இதுதான். வராரா இல்லையானே யாருக்கும் தெரியாமலே நள்ளிரவுல கூட்டங்கிறது. இந்த செய்தியை யார் கசிய விடுறாங்க? இதனுடைய தேவை என்னன்னு நமக்கு கேட்க தோணுது. ஒண்ணு, நீங்க சொல்லாம சாய்பாபா கோயிலுக்கு போனீங்க, பிரச்சனை இல்லை. சிலர் பின்ன ஒரு சத்தம் கேட்டது, அங்கேயும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழுந்தது சீரடியில. ஆமா, நீங்க ரகசியமா கோயில் நிர்வாகத்துக்கு மட்டும் நீங்க சொல்லிட்டு நீங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. அப்போ எலெக்ஷனுக்கு பிறகும் இப்படி ஒரு மவுஸ் பாருங்க, அவர் தான் முதல்வராக வரணும் அப்படி எதிர்பார்க்கிறாங்க தமிழகமே அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வேலை திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. இல்லை, இது முழுக்க முழுக்க கான்ஷியஸா செய்யப்படுவது தான். நம்ம என்னன்னா, அவருக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள் ஆனதாச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டீங்க, சாய்பாபாவுக்கு போயிட்டு இருந்தாச்சு. அடுத்தது இப்போ இந்த ரெண்டும் ஒருவேளை முடிக்குதுன்னா, வேளாங்கண்ணி முடிச்சு நாகூர் போறீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த விகாரம் ஏதாவது ஒன்று, சீக்கிய குருத்வாரா, ஆமா, அதே போல ஜைனர்களுடைய அந்த ஆலயம் இங்க இருக்கா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு பகுதியில் சிறுபான்மை சமூகமா இருந்துட்டு அவங்க இருக்காங்கனாலே அவங்களுக்கான இடங்கள் இருந்திருக்கும்ல. மயிலிறகால தூக்கணும், அது எங்க இருக்க போய் அங்க சாய்பாபாக்கு ஷீரடிக்கே போனார்ல, தமிழ்நாட்டில இருக்கு. இதுவும் போயிட்டீங்கன்னா ஒரு 360 டிகிரி வந்துடும். இது போக இயற்கை வழிபாடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டினாமினேஷன் பழங்குடியின மக்களை போய் நீங்க சந்திக்கலாம். அவங்களுக்கு என்ன வழிபாடு இருக்குன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ல, ஏன் அதை மட்டும் மிச்சம் வைக்கிறீங்க? ஒரு 360 டிகிரி. நீங்க இப்ப டிஆர் சார்லாம் பாத்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், நடனம், சண்டை, கேமரா, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கிட்டு கீழே டி ராஜேந்தர்னு போடுவாங்க. டி ராஜேந்தர் பிஏவா எம்ஏவா பின்னாடி ரசிகரும் அவர் தான் சினிமாவும் பார்ப்பார். நீங்க புதுசா ரீமிக்ஸ் பண்ணி விட்டது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றது பழைய பிரைம் டைம்ல இருந்த டிஆர் சார். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மாகாண கட்சிங்கிறத நீங்க விளக்க முயற்சி பண்றீங்க. நீங்க இன்னைக்கு நான் கன்னியாகுமரி இந்த வேளாங்கண்ணியோடது நமக்கு வந்தது. ஆக்சுவலா நேற்றைக்கும் இவங்க அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது ஆத்துல ஏறத்தாழ பெரிய இடத்துல நடந்ததுனால தெரியாம போயிருச்சு. அழகர் இது போயிட்டு அங்கேயும் போய் அதுக்குள்ள டிவிக்கேன்னு கத்தி இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பசங்க பிரமிடு பண்ணுவாங்க. ஒரு தோல் மேல ஒருவர் ஏறி நின்று அந்த மாதிரி ஏறி நின்று மேல ஒருத்தன் டிவிக்கே கொடி எடுத்துட்டு ஒரு தம்பி ஆட்டுறான். நட்ட ஆத்துல எல்லாம் ஓம் நமோ நாராயணான்னு அங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறது. இவங்க பூரா அரகரா கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
வளவும் போடுற நேரத்துக்கு நடுவில் அவங்க பூரா போய் அங்கே தண்ணி எடுத்து அடிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதையும் நேற்று காலி பண்ணிட்டாங்க. இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகத்துலையும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவா மாறி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, நீங்கள் அழகர் திருவிழாக்கோ இல்லை இங்கிட்டு வேளாங்கண்ணிக்கோ இல்லை தர்காக்கோ எதுக்கு போவாங்க? மனம் ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது, ஒரு சஞ்சலத்தில் இருக்குது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு அமைதி நிலவணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அதை கொண்டு போய் அங்கே மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் ஒரு நம்பிக்கை ஏதோ ஒன்று பிறக்கும், இல்லை இதுலேருந்து தப்பிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக போகிறாங்க. நீங்கள் அங்கே போய் இந்த சத்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுத்தம்லாம் அதிகமாயிரும். அது வந்து கடவுளை பார்க்க போன இடத்துல இது என்னங்க கரைச்சலுங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதாவது பரவாயில்ல, இங்கிட்ட இருந்து ஒரு வேட்பாளர் ஒருத்தர் அவருக்கு வேலை பார்த்த தம்பிகள் எல்லாம் மொத்தமாக பேருந்தில் ஏற்றி பஸ்ஸில் கொடைக்கானல் டூர் கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டு போயிருக்காரு. சரி, அவங்க அங்கேயும் போய் அந்த மலைச்சேரியில் நின்றுட்டு டிவி அதுல என்ன தகவல், ஏதாவது சிப்ல ரெக்கார்டிங் பண்ணி மண்டைக்குள்ளால ஏத்தி வச்சிருக்காங்களா? இல்ல சீரியஸா தான், அப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குல்ல. இல்ல அது ரைட்டு, நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் அது ஆழ் மனசுக்குள்ள இது பண்ணி சில கட்டளைகளை பதிப்பித்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏத்துறதுங்கிறது அது உளவியலா சாத்தியம் தான். ஆனா நீங்க அப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை இது பண்ணிடக்கூடாது. இல்ல அவங்க அதை உணர்வுபூர்வமா செய்யறாங்க. ஆக்சுவலா அந்த கொடைக்கானல் சம்பவம் நான் சொன்னப்ப அது என்னவா பரவுச்சு அப்படின்னா, அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல்ல இருந்தார், அவருக்கு கேட்குற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னாங்க. ரெண்டு விஷயம், கூப்பிட்டுட்டு போனது உண்மை, அது கொடைக்கானல் தானே, அங்கே ஸ்டாலின் இருந்தாருங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணணும். அங்கே ஸ்டாலின் இல்லைனாலும் வச்சுக்கோங்க, இவங்க டிவின்னு கத்தனா கொடைக்கானலில் சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகளுக்கான தொல்லையா நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் எந்த வகையிலையும் ஊக்குவிக்க முடியாது. பப்ளிக் நியூசன்ஸில் தான் அந்த தம்பிகள் மேலே தங்கைகள் மேலே நாளைக்கு ஏதாவதுன்னா பப்ளிக் நியூசன்ஸில் தான் நம்ம அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற இடத்துக்கு இது நகருது. இது மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக மாறிட்டு இருக்கு. இவங்க வந்து ஒரு மாற்றத்தை பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதுதான் நம்ம அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க பொது வெளியில எப்படி நடந்து கொள்கிறீர்கள்ங்கிறது உங்க தலைவர் வரைக்கும் அது போகும். நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு திமுக காரன் ஏதாவது பிரச்சனையாகி கடையடிச்சான்னா கூட திமுகவினர் அராஜகம்னு தான் போடுவாங்க. அதிமுகவுக்கும் அது அப்படியே நடக்கும். அதிமுகவினர் அங்கே ஏதாவது உள்ள பிரச்சனை பண்ணிடுறாங்க, ஏதாவது இப்போ சிலிண்டரை வச்சு பதிவு பண்ண ஒரு அந்த கடையை ஒரு இடத்துக்கு கொடுத்துருப்பாரா இருக்கும் வாடகைக்கு. ஆனா அதிமுகவினருக்கு சொந்தமான கடையில் கள்ளச்சேடு இருந்தல்ல திமுக எதிர்பார்த்து இருப்பாங்க. ஏன்னா ஒரு இல்ல வயசு வருஷம் அவங்க அந்த அதிகாரத்தை வச்சு அங்க துஷ்பிரயோகமும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அதை கொண்டு வந்து தலைவர் வரைக்கும் லிங்க் பண்ணுவாங்கல்ல. என்ன செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி? ஸ்டாலின் தூங்குகிறாரா? சீமானுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பகுதியிலனாலும் அத்தனை பேரும் கண்காணிக்க முடியாதுங்கிறது ரியாலிட்டியா இருந்தாலும் நீங்க ஏன் அதுல தலையிடலைங்கிறத கேள்வி வருது இல்லையா? அப்ப அந்த மாதிரி உங்க தலைவருக்கு தான் அது வந்து அவமானமாக போகும், பொது வெளியில மக்களிடம் எரிச்சலை உண்டாக்கும், உங்க கட்சி வந்து ஒழுங்கீனமாக இருக்கிறார்கள்ங்கிற விமர்சனத்தை உண்டு பண்ணும். இதை உங்க கட்சிக்கு நீங்க சுமையை கொடுக்குறீங்க, அவப்பெயரை உண்டாக்குறீங்கிற அந்த உணர்வு எப்படி அந்த பிள்ளைகளுக்கு வராம போச்சுங்கிறது உள்ளபடியே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு. இப்படியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலாக நாளைக்கு சண்டே மாசா இருந்ததுன்னா என்ன இப்போ நேற்று கிளம்பி ஒரு தர்காவுக்கு போயிருந்தா வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகை தர்காவில் அவங்க பாட்டு அது தொழுகை முறையே அவங்களுடைய அமைதியானது தான். எல்லா இடங்களிலுமே அது மந்திரங்கள் வேகமாக வேத மந்திரங்கள் உழைச்சாலும் சரி, இல்லை விவிலிய வாசகங்களோ இல்லை இங்கே அவங்க ஓதக்கூடியதோ அது வந்து பக்திங்கிறது அந்த இடத்துல தனிநபர்களுடைய மனம் சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய விஷயமாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் அது குறித்து விமர்சனம் செய்வதற்கோ இல்லை அந்த நம்பிக்கையை உடைப்பதற்கோ அந்த முயற்சிகளை விடவும் அதை இணக்கமாக அவங்க தொழுவதற்கான யாரோ ஒருவர் எந்த மத நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் அந்த நம்பிக்கையின்படி அவர் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வதற்கான சூழலை உண்டாக்கி தருவது எல்லோருக்குமான பொறுப்பு. நீங்கள் அந்த இடத்துல மத நம்பிக்கை இல்லாதவராகவும் இருக்கலாம், இல்லை மாற்று மத நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் அதை சீர்குலைக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை செய்யறது அப்படிங்கிறது மிக மிக, அதுவும் நீங்கள் மக்களோட இயங்கி மக்களுக்காக இயங்க போகிற இயக்கம்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே அவர் மீது இருக்கிற விமர்சனம், அவர் கிறிஸ்மஸ்க்கு விழாவெல்லாம் அங்கே நடத்தினார், ஆனால் பொங்கலுக்கு அந்த சிபிஐ விசாரணை நேரத்தில் லீவு கேட்டுட்டு வந்து பொங்கல் விழா நடத்தலை அப்படின்லாம் அவர் மீது விமர்சனம் இருக்குது. இது வந்து அரசியல் ரீதியில் அவரை ஒரு பக்கம் தள்ளி விடுறதுக்கான விமர்சனம் கூட நம்ம வச்சுக்கலாம். அதை ஓரந்தலைனாலும் எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கான உரிமையை வழிபாட்டு உரிமைக்குள்ளே தலையிடுவது, சேட்டை பண்ணுறது
இதெல்லாம் வழி கிடையாது, செய்யக்கூடாது. இதில் என்ன சிக்கல்னா, இப்போ இதனோட சேர்ந்து நான் வேற ஒரு விஷயம் பேசணும்னு பார்க்குறேன். நீங்கள் பல ஊடகங்களில் பல கருத்தாளர்கள் பேசிட்டாங்க. இப்போ நேற்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பிலும் கூட உங்களுக்கு மன அழுத்தமாக இருக்கிறதா, எதுவும் அது தேர்தல் முடிவாக இருந்தாலும் சரி, தேர்வு முடிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா கலங்காதீங்க, இந்த உதவி எண்கள் அப்படின்னு எண்களை போடுறாங்க. 2 உதவி எண்ணை போட்டு நீங்கள் தைரியமாக இருங்க, இதுக்கு அழைச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை தரோம், எந்த இதையும் எடுத்துக்காதீங்க, ஆற்றுப்படுத்துங்க, கொஞ்சம் அமைதியாகுங்கன்னு உதவி எண்களை அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளவோ பேர் பேசுகிறாங்க, குழந்தை நல செயற்பாட்டாளர்கள்ல இருந்து அத்தனை பேரும். விஜய் சார் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்போ உங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தவங்களாம் வீடியோ போடுறாங்க, அவர் ஜெயிக்கிறத பார்த்துட்டுனா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். பக்கத்தில் ஒரு சின்ன பையன், விவரம் புரியாத பையன் நின்றுட்டு என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நமக்கு இந்த வீடியோக்கள்லாம் திட்டமிட்டே எடுத்து போடுறாங்க. எக்ஸிட் போல பார்த்துட்டு அழுது அதை எடுத்து நீங்க தான் வரணும், நீங்க தான் ஏமாத்திட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் இதற்கு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறத தாண்டி இதை செய்யாதீங்கன்னு ஒரு வார்த்தை விஜய்கிட்டு இருந்தோம் தான். மற்ற எல்லாரை விடவும் இந்த கல்வி கேட்குமா கேட்காதாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இல்லை. இதை தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா இதை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய ஒரு விஷயமாக. ஏன்னா அது பொய்யா இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலே மாற்றிருக்கலாம். வேலை நீங்கள் வரல, நீங்கள் எதையுமே மறக்க மாட்டேங்கிறீங்களே, எது உண்மை எது போய் நடக்கிற வரைக்கும் காத்துருங்க, சஸ்பென்ஸ்லேயே இருங்கிறது ஒரு அரசியல்வாதி பண்ணுற வேலை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊடக வெளிச்சத்தில் நீங்கள் கடை திறப்பு விழா இல்லை பட ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் நடக்கலாம். இல்லை இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்தாச்சுன்னாலே இப்படி எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு விஜய் இப்போ அரசியலுக்கு வந்ததை குறித்து, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பதை குறித்து ஒரு விவாதம் வந்து ஆரோக்கியமாக நடக்கலை இளைஞர்கள் மத்தியில். வந்துட்டாருன்னா ரொம்ப மவுசு, வந்துட்டாருன்னா மாற்றிடுவார். அப்போது இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. விஜயனுடைய முகம், பிரம்மாண்டம், அந்த மவுசு, இந்த விஷயங்களை தான் பார்க்குறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போதும் வீட்டில் வந்து குழந்தைகள் ஓட்டு போட்டாங்கன்னு எல்லாம் சொல்கிறாரு, குழந்தைகள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி எக்ஸிட் போல் வரலன்னும் போது குழந்தைகள் தொடங்கி முதல் முறை வாக்காளர் வரை அவருக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், அவரை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு தெரியாமல் போய் போட்டு வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்லாம் அவர் பேசுகிறாருன்னா, நீங்கள் அதாவது அந்த பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய லாப நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்கிற எண்ணம் தான் அதில் மிதமிஞ்சியதாக இருக்கிறது. அப்படி தான் அம்பலப்படுறாங்க. இல்லைன்னா எனக்கு வேண்டாங்கிறதோ செய்யாதீங்கிற குரல் வராத வரை உங்களுடைய மௌனம், நீங்கள் இதை ரசிக்கிறீர்கள், அப்படியான ஒரு குரூர நிலைக்கு போயிட்டீங்களா என்கிற விமர்சனமும் அச்சமும் அவங்க பின்னாடி வரக்கூடிய கூட்டம், அவர்களுடைய இளமை, அந்த எதிர்காலம் அது என்னவாகும் என்கிற அச்சம் தான் அந்த இடத்துல பிரதானமாக நிற்கிறது. அவர்களோட வீட்டில் இருக்கிறவங்க, அந்த போயிட்டு வந்த பிள்ளைகள் யாருன்னு பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உரையாட தொடங்குறது நல்லது. ஏன்னா அதுக்கு மேல நம்மளால வேற ஒரு கற்பனை பண்ண முடியாத இல்ல. இது வேற ஒரு உலகத்துல இந்த டிவிக்கு தொண்டர்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குன்னு ஒரு உலகம், அவர்களுக்குன்னு சில அரசியல் கணக்குகள், அவர்களுக்குன்னே சில நிலைப்பாடுகள், இது இப்படிதான் அந்த உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த உலகத்துல தான் விஜய் அவர்களும் இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.